அதிர்ஷ்டம் இல்லாம போனா கரடி வாழ்க்கை கூட ரொம்பவே கஷ்டங்கிறத புரிய வச்சதுதான் ஜோயியோட வாழ்க்கை. இந்த ஜோயி பாத்தீங்கன்னா ஆல்பினிசமால பாதிக்கப்பட்டதுனால மத்த கரடிகள் போல இல்லாம வெள்ளை கலர்ல இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் ஒரு அனிமல் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன் கண்ணுல இது மாட்டிருக்கு. அந்த அனிமல் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன் என்ன நினைச்சாங்கன்னா, இது ஏதோ ஒரு ஆர்டிக் கரடி போல வழி மாதிரி இங்க வந்துருச்சு, திருப்பி கொண்டு போய் ஆர்டிக்லே விட்டுலாம் சொல்லி விட்டுருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் மத்த கரடிகளோட இந்த நார்மலான கரடி அளவுல சின்னதா இருந்ததுனால மத்த கரடிகள் ரொம்பவே டாமினேட் பண்ணிருக்கு இதை. அதே சமயத்துல உணவு கிடைக்காம அந்த குழுல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டிகல் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கவங்க இதோட நிறம் தான் இப்படி இருக்குது, இது சாதா கரடி தான் சொல்லி மறுபடியும் அங்கிருந்து கொண்டு திருப்பி காட்டுக்கே விட்டுருக்காங்க. மறுபடியும் காட்டுக்கு வந்து தான் நிம்மதியை விட்டாங்கன்னா இன்னொரு அனிமல் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன் கண்ணில் மாட்டி இது ஏதோ ஒரு ஆர்டிக் கரடி திருப்பி கொண்டு போய் அதே மாதிரி ஆர்டிக்கல விட்டுருக்காங்க. இந்த டைம் இந்த கரடி உஷாராயிருச்சு, மறுபடியும் ஆர்டிக்கல்ல இருந்து மனுஷங்க வாழ்ற இடத்துக்கு நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. சரி தப்பிச்சு காட்டுக்கு போறான்னு வந்துட்டு இந்த கரடியை ரோட்ல இருக்கவங்க ஏதோ ஒரு ஆர்டிபியன் தப்பா நினைச்சு அங்க இருக்கிற ஒரு சான்ச்சுரிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதை கொண்டு போய் சான்ச்சுரி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இது ஒரு சாதா கரடி தான்.